தகப்பன் என்கிற அந்த 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 வார்த்தையிலிருந்து சில அந்த அந்த ஃபாதர் FATHER அந்த வார்த்தையிலிருந்து அதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸையும் மையமாக வைத்து ஒரு தலைப்பு வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இடைபடுவாராக. முதலாவது அந்த ஃபாதர்ன்ற வார்த்தையில் என்ன லெட்டர் இருக்குது? எஃப். இந்த எஃப்ன்ற வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கணுன்னா கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் அதுதான் அஸ்திபாரமான ஒரு வார்த்தையும் கூட. என்ன வார்த்தை சொல்லுங்களேன்? ஃபெய்த். கண்டுபிடிச்சிட்டிங்க. ஃபெய்த், விசுவாசம். ஒரு தகப்பனாய் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இல்லை தகப்பனாக நாம் இந்த பூமியிலே பிள்ளைகளை வளர்த்து நாம் முதிர் வயதில் கூட நம்ம போயிருக்கலாம். ஆனால் ஒரு தகப்பனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை ஒன்று உண்டு என்றால் அது விசுவாசம். விசுவாசம் இல்லை என்றால் அந்த தகப்பனால் தன் குடும்பத்தையும் நடத்த முடியாது, தன்னையும் என்ன பண்ண முடியாது, நடத்தி கொள்ள முடியாது. இதை நம்ம பார்க்கணுன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் ஒரு மனிதனை அவர் தேடி கண்டுபிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் 11 அதிகாரத்திலே பூமியும் பூமியின் குடிகளும் தேவனை விட்டு தூரம் போகிறதையும் அந்த மெய்யான அந்த தகப்பனுடைய அன்பை விட்டு தூரம் போகிறதையும் நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த 12ஆம் அதிகாரத்தில் தேவன் தம்மால் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதில் பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி வார்த்தையாகிய தேவன் இந்த ஆபிராம் என்று சொல்லப்படுகிற இந்த மனுஷனுக்கு பேசுகிறார். இந்த மனுஷன் அவரை காணவில்லை, ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்கிறார். மெய்யான ஒரு இரட்சகர், மெய்யான ஒரு தேவன் இந்த பூமியிலே இருக்க வேண்டும். அவர் உண்மையான தெய்வமாக இருந்தால் அவர் மனுஷனோடு பேச வேண்டும். அவர் ஒரு சிற்பத்தின் வடிவில் இருக்க முடியாது. நம்முடைய பெற்றோர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள் ஆராதிக்கிற முறைமையிலே இருக்கிற தெய்வம் உண்மையாக அது தெய்வமாக இருக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது. அதனால் மெய்யான தெய்வத்தை அவர் தேடிக்கொண்டிருந்த அந்த ஆபிரகாமுக்கு மெய்யான தெய்வம் தன்னை வெளிப்படுத்துகிறார் வார்த்தையினால். எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, இந்த 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் தான் வேதாகமம் சொல்லுகிறபடி ஆபிரகாமுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் இருக்கிற முதல் தொடர்பை காண்பிக்கிறது. தேராகு அங்கே மேலாக, அங்கே ஆபிரகாமுடைய தகப்பன், ஆபிரகாமுடைய வம்சம் எல்லாம் அங்கே காண்பிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாழ்ந்த மனிதர்களுடைய சந்ததிகளுடைய பெயர்களும் வேதாகம மனிதர்களுடைய சந்ததிகளும் இங்கே குறிப்பிடப்பட்டிருந்தாலும், இங்கே இந்த ஆபிராம் இவர் என்ன பண்ணப்படுறாருன்னா இங்கே குறிப்பிடப்படுகிறார். அங்கே சொல்லி வார்த்தையினால் அழைக்கிற ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து விசுவாசித்து அவரை நம்பி வருகிறார். இந்த ஆபிரகாமிடத்தில் தேவன் கண்ட ஒரு நன்மையான காரியம் என்னவென்றால் தேவனை விசுவாசித்தது தான். அதை நம்ம பார்த்தோன்னா அப்போஸ் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இந்த விசுவாசித்த ஆபிரகாமை பற்றி அங்கே தேவன் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். வேறு எந்த நன்மையையும் ஆபிரகாம் இடத்துல தேவன் என்ன பண்ணலை, எதிர்பார்க்கவும் இல்லை, காணவும் இல்லை. ஒரே ஒரு நன்மையை கண்டார். அது என்னவென்றால் அது விசுவாசம். He had faith in God. அவரிடத்தில் விசுவாசம் வைத்த ஒரு ஆபிரகாமாய் இவர் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அது ஒன்றே அவருக்கு போதுமானதாக இருந்தது. அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு போட்டிருக்கிறது பார்க்குறோம். வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. நீ இதை செய்ய வேண்டும், இதை நிறைவேற்ற வேண்டும், உனக்கும் எனக்கும் இந்த கட்டளை இருக்கிறது, பிரமாணம் இருக்கிறது என்று எதையுமே சொல்லவில்லை. பின்பு ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்பொழுதும் எந்த உடன்படிக்கைக்குரிய சாத்தியக்கூறுகளையும் கட்டுப்பாடுகளையும் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. ஆனால் ஒன்று ஆபிரகாம் இடத்துல தேவன் கண்டது என்னவென்றால் அந்த ஃபெய்த், விசுவாசம்தான். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தகப்பன்மார்கள் மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தேவையான ஒன்று என்னென்னா, நம்மை உருவாக்கினவர் மேல் நமக்கு என்ன வேணும்?
விசுவாசம். விசுவாசம்னா என்ன? வேதாகம வார்த்தையில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பழக்கத்தில் உள்ள வார்த்தைனா நம்பிக்கை. ஆண்டவரை என்ன பண்ணணும்? நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். அவர் எல்லாம் செய்ய முடியும், அவர் என்னை உருவாக்கினவர், அவர் என்னை சிருஷ்டித்தவர், எனக்கு மேலே எல்லா வல்லமையும் அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது, என்னால் செய்ய முடியாததை கூட அவரால் செய்ய முடியும், என்னால் சந்திக்க முடியாத பிரச்சனைகளை அவர் சந்திக்க முடியும் அப்படிங்கிற அந்த மேலான நம்பிக்கையை நாம் தேவனிடத்தில் வைக்கும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாய் என்ன பண்ணப்படுறோம்னா மாற்றப்படுகிறோம், உணரப்படுகிறோம். இந்த நம்பிக்கை இல்லாமல் இந்த பூமியில் வாழ்கிறவர்களும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவர்கள் நம்பாததினாலே அவரிடத்திலிருந்து எந்த நன்மையும் அவங்களால என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியலை. அப்போ யார் அவரை நம்புகிறார்களோ அவரால் நன்மை பெறுகிறவர்களாக என்ன பண்ணிடுறாங்கன்னா மாறிடுறாங்க. இதே ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தினாலே ஒரு காரியத்தை நம்ம அங்கே வாசிச்சிருப்போம். 12ஆம் அதிகாரத்தில் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். ஏன் தகப்பன் வீட்டை விட்டு வர சொன்னார்? ஏன் தகப்பன் இடத்திலிருந்து ஆபிரகாமை அவர் பிரிக்க வேண்டும்? ஏன் அப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை அவர் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால் ஆபிரகாமை என்ன பண்ணுறாருன்னா வேறு பிரித்து கொண்டு போகிறாரு. ஆபிரகாம் அந்த இடத்துல இருந்து ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆபிரகாமுடைய அந்த முறைமை, வாழ்க்கை முறைமை வேறு விதமாக இருந்தது. அதனால இந்த ஆபிரகாமுக்கு ஒரு மெய்யான தகப்பன் உண்டு என்பதை காண்பிப்பதற்காக இந்த ஆபிரகாமை வேற்றுமைப்படுத்தி தூரமாக்கி என்ன பண்ணுறாருன்னா பிரித்து கொண்டு போகிறார். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்படுகிற நிலைமை வந்தால் அப்போ கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில் நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பற்றி என்ன பண்ண முடியும்னா அறிந்து கொள்ள முடியும். யாரெல்லாம் இந்த பூமியில் தனிமையாக விடப்படுகிறார்களோ அவர்களை தேவன் அதிகமாய் தொடுகிறதை அனுபவிக்க முடிகிறதா இன்றைக்கும் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்தால் நீங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரை என்ன பண்ணலான்னா பிடித்து கொள்ளலாம். ஆனால் இப்படி அழைத்த ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்னு பாருங்கள். இதே ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அங்கே பாருங்க, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இந்த ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நீ திரளான ஜாதிகளுக்கு, நிறைய தேசங்களுக்கு நீ தகப்பனாவாய், நிறைய மக்கள் கூட்டங்களுக்கு நீ தகப்பனாவாய் என்று சொல்லுகிறார். அங்க பாருங்க, இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் என்று சொல்லி அங்கே ஆபிரகாமுடைய பேரை அவர் என்ன பண்ணுறாரு, மாற்றி அமைக்கிறார். அங்கே ஆபிரகாம் என்னப்படும், திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனானபடியினால் என்று சொல்லி தேவன் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு ஒரு காரணம் இருந்தது. அதுதான் அந்த ஆபிரகாமினிடத்தில் இருந்த விசுவாசம். இன்றைக்கு நாமும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கிறோம். நாம் இந்த பூமியில் அநேக சவால்களை சந்திக்கிறோம், எதிரான மனிதர்களை சந்திக்கிறோம், நம்மால் சாதிக்க முடியாத பிரச்சனைகளுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு காரியம் நல்ல ஒரு காரியம் தேவை. என்ன அப்படின்னா, அது தேவன் மேலே இருக்கிற விசுவாசம். அவரை அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைமைகளிலும் நமக்கு மேல் அதிகாரத்தில் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். எப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து அந்த வார்த்தையை நம்பி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நான் முக்கியமாக சொல்லணும்னா, ஒரு தகப்பனாக இருக்கிறவங்க ஆண்டவரை கண்டிப்பாக என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும். பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்வதற்கு முன்பதாக, குடும்ப காரியங்களை கவனிப்பதற்கு முன்பாக, நாம் ஒரு காரியத்தை எடுத்து செய்ய போவதற்கு முன்பதாக முதல்ல நம்ம யாரை பார்க்கணும்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் தான்
நம்முடைய பலமாக இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆலோசனையாக இருக்கிறார். அவர் தான் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் தான் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அப்போ இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது தான் அங்கே தேவனிடத்திலிருந்து நாம் நன்மைகளை பெற முடியும். அப்போ we have to have faith in God. நாம் நம்மை உண்டாக்கின தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படவே வேண்டும். எல்லாருக்குள்ள இந்த விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்ம விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் மேலே அந்த நம்பிக்கையை வைக்கணும். ஆண்டவரே, உங்களால் இதை செய்ய முடியும், உங்களால் இதை நடத்தி செல்ல முடியும், என்னை ஆண்டவரே நீங்கள் வழி நடத்த உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி நாம் நம்பும்போது, விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.